பகலில் திருப்தியாகச் சாப்பிடலாம். ஆனால் இரவில் உணவு அளவு குறைந்ததாயும் சத்து குறைந்ததாயும் இருக்கட்டும். சரீரத்திற்கு உஷ்ணத்தையும் மனத்துக்கு சஞ்சலத்தையும் கொடுக்கும் உணவை உட்கொள்ளாதே. இழவு வீடுகளில் நடக்கும் சாப்பாட்டுக்குப் போகாதே. புரோகிதத்தால் பிழைப்பவர் வீட்டிலும் சாப்பிடாதே. இறைவனுக்கு படைக்கக்கூடியது போன்ற சுத்தமான ஆகாரத்தையே சாப்பிடு. முதலில் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்கும் படிப்பு, அடுத்து அளவான சுத்தமான உணவு, அடுத்தது அளவான உழைப்பும் உறக்கமும். நான் சின்ன வயதில் படித்த எல்லா பாடங்களும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. அவைதான் இத்தனை ஆண்டுகளாக எனக்கு கை கொடுத்து வருகின்றன. ஆனால் முறையற்ற உணவு, அதற்கு நேர்மாறான பட்டினி, அளவற்ற தூக்கம், இவற்றால் என் உடம்பு கெட்டுவிட்டது. ஆரம்பத்திலிருந்தே உணவு முறையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவில்லையே என்று இன்று நான் வருந்துகிறேன். நல்ல வேளையாக இறைவன் எனக்களித்த வரம் அன்று நான் அர்த்தம் தெரியாமலே மனப்பாடம் செய்த பாடல்கள் அனைத்தும் இன்று அர்த்தத்தோடு வந்து உதவி புரிகின்றன. இந்து மதத்தின் உபதேசங்களை இன்றைய இளைஞன் ஒதுக்கிவிடாமல் படிக்க வேண்டும். நோய்கள் பற்றியும் மருந்துகள் பற்றியும் கூட இந்து மதம் முழு அளவில் சொல்லி வைத்திருக்கிறது. இன்றைய இளைஞன் திருமூலரின் திருமந்திரத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். அவை இப்போது உதவாவிட்டாலும் பின்னாளில் உதவும். சந்தம் நிறைந்த பாடல்கள் விரைவிலே மனத்தில் பதியும். சித்தர் ஞானக்கோவை என்று வழங்கப்படும் நூலில் பட்டினத்தார், சிவவாக்கியர், பத்திரகரியார் பாடல்களை மனப்பாடம் செய்தால் பெண்ணாசை குறையும். எப்படிப்பட்ட பெண்ணை திருமணத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஆரம்ப படிக்கட்டுகளை இவ்வளவு அழகாகப் போட்டுக்கொண்டு விட்டால் எதிர்காலத்தில் துன்பமிருக்காது, சோர்விருக்காது, அவமானம் நிகழாது. சென்ற இடமெல்லாம் சிறப்பும் கிடைக்கும். நண்பர்கள் இருப்பார்கள், எதிரிகள் இருக்க மாட்டார்கள். வரவறிந்து செலவு செய்யும் புத்தி வந்துவிடும்.